ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீக்கெண்டு வந்தாச்சு, ஜிங்கலாலா தான் நமக்கு. ஸோ கப்பீஸ் சும்மா தாறு மாற ஓடிட்டுருக்குறாங்க ஒரு பக்கம். கூடவே இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் தெரியுமா? முடக்கத்தான் கீரை, அதாவது சளி, இருமல், ஜாயிண்ட் பெயின், கால்வலி, கைவலி, மொத்தத்தில் பெண்களுக்கு நம்ம எல்லோரும் இருக்கிற ஒரே வலி என்ன வலினா கைவலி, கால்வலி, இடுப்பு வலி தாங்க சொல்லுவோம். பெருசாக வேறு எந்த வலியும் நம்மலாம் சொல்ல மாட்டோம், கரெக்டாக? ஸோ அதுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு பெஸ்ட் மருந்து. நான் சொல்லலைங்க, முன்னோர்கள் சொன்னது. பெஸ்ட்டான ஒரு மருந்து முடக்கத்தான் கீரை. ஸோ அந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம்லேயும் சரி, வீட்லேயும் சரி, மாடி தோட்டத்துலேயும் சரி நிறைய முளைச்சிருக்குதுங்க. அதை சும்மா பிடுங்கி கீழே போடவும் மனசு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, குப்பைமேட்டில் விற்கிறதெல்லாம் ஒரு சீசனில் கைவலி கால்வலிக்கு வாங்கி சாப்பிட்டோம். இப்போது நல்ல சுத்தமான இடத்துல நீட்டாக வளர்கிறத பறித்து வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அனைத்து கீரைகளையும் ஒன்றாக பறித்து, எல்லா கீரையும் ஒன்றா பறித்து அதை இலைகளெல்லாம் க்ளீன் பண்ணி என்ன பண்ணேன்னா, நல்லா அலசி ஒரு நார்மலான ஒரு மஸ்லின் துணியில் அதை நல்லா ஒரு மாதிரி காய வச்சு, அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோன்னா, அதை பவுட்ராக்கி வச்சுக்கிட்டோன்னா எப்படின்னா, நம்ம ரசம், சாம்பார், சூப் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். ரெண்டாவது, தோசை பண்ணும்போது இந்த பவுடரையே தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றி சாப்பிடலாம். ஒரே நேரத்தில் நம்மளால் அவ்வளோ முடக்கத்தான் கீரையை சாப்பிட முடியாது இல்லையாங்க. இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் தேவையானதை இப்போ அந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பச்சேன்னு இருந்ததுங்க, மனசே கேட்கல இதை பறித்து களைச்செடியோடு போடுறதுக்கு எனக்கு. அதனால் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வேலை பண்ணிட்டாங்க. ஸோ அருமையான ஒரு மருந்துங்க. இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து இதில் அதிகம் இருக்குங்க. இந்த கீரையில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், பட் இருந்தாலும் அதை ரொம்பலாம் கசப்பு தன்மைன்னு சொல்ல முடியாது, துவர்ப்புத்தன்மை. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி அதிகமாக உங்கள் வீட்டில் முடக்கத்தான் கீரை வளர்ந்துருச்சுன்னா பறித்து வேஸ்ட் பண்ணி கீழே போட்டுறாதீங்க. ஏன்னா எவ்வளோ தான் துவையல் சாப்பிட்றது, எவ்வளோ தான் ரசம் வச்சு சாப்பிட்றதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம தேவைப்படும் போதெல்லாம் அது யூஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படி தான் நாங்கள் பண்ண போகிறோம். எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறது, குழந்தைங்களுக்கு கூட இது நல்லதுங்க. சளி பிடிக்க, இந்த வீசிங் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த கீரை ரொம்பவே சூப்பரான ஒரு மருந்து. நிறைய பேர் சிட்டி சைடெல்லாம் இப்போ இதை காசு கொடுத்து வாங்குகிறாங்க. கடவுள் நமக்கு இலவசமாக கொடுத்துருக்குறாருன்னும் போது வி ஹாவ் டு யூஸ் தட். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்திங்கன்னா, வீக்கெண்டில் நீ அடுத்து நாளைக்கு என்னெல்லாம் வேலை பண்ண போகிறேன்ட்டு நிறைய வேலை இருக்குதுங்க. சாட்டர்டே வந்துட்டாலே அதனால் அந்த வேலைகளெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். ஸோ எத்தனை பேர் ஜிங்கலாலாவாக இருக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சுல்ல. ஸோ வீக்கெண்ட் வந்தாலே ஜிங்கலாலா பாடுறவங்களும் நிறைய பேர், நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரியும் நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி தான் இருக்கணுங்க. நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ், நமக்குன்னு ஒரு டே, நமக்குன்னு ஒரு ஃபுட்டு, நமக்குன்னு ஒரு இது எல்லாமே நமக்குன்னு ஒன்று இருக்கணுங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர்.